வணக்கம் மக்களே, இது உங்க காசு பணம் சேனல். நண்பர்களே, உங்கள் வீட்டில் பள்ளி மாணவர் மாணவிகள் இருக்கிறார்களா? அவர்கள் இன்னும் ஆதார் கார்டு எடுக்கவில்லையா? அல்லது அந்த ஆதார் கார்டில் திருத்தங்கள் செய்ய வேண்டுமா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யும் வசதியை கல்வித்துறை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று முதல், அதாவது பிப்ரவரி 24, 2024 முதல் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. 12 இலக்கம் கொண்ட இந்த ஆதார் கார்டு கைவிரல் ரேகை, விழித்திரை பதிவு, புகைப்படம் போன்ற விவரங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஆதார் கார்டானது அரசு திட்டங்களை பெறுவதற்கும் வங்கி சேவைகள் பெறவும் தற்போது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 37,000க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இதே போன்று அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இங்கு சுமார் 2 கோடி மாணவ மாணவியர் படித்து வருகிறார்கள். இப்ப இவங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும். அது ஒரு வேலை. அப்படியே ஆதார் கார்டு இருந்து அதுல ஏதாவது பிழைகள் ஏற்பட்டிருந்தா அதை திருத்துறதுக்கு பெரும் தலைவலியை சந்திக்க நேரிடும். இது இயல்பான ஒண்ணுதான். அதே போல ஆதார் இல்லாத மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அறிவிப்பு வந்த உடனே அவங்க அவசரமா அப்பதான் ஆதாருக்கு அப்ளை பண்ணுவாங்க. பல சமயம் ஆதார் சமயத்துக்கு கிடைக்காம அந்த உதவித்தொகைக்கு அப்ளை பண்ண முடியாமையே போயிடும். அதனால பள்ளியில் உள்ள அனைத்து மாணவ மாணவியரும் எளிதா ஆதார் அட்டை பெறும் வசதியை ஏற்படுத்தி தர கல்வித்துறை புதிய திட்டத்தை உருவாக்கியிருக்கு. அதன்படி ஆதார் நிறுவனத்தோட பள்ளி கல்வித்துறை ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. மாணவ மாணவியர் பயிலும் பள்ளிகளே நேரடியாக ஆதார் அட்டையை விண்ணப்பிக்கும் வகையில் ஆதார் மையங்களை அமைக்க கல்வித்துறை இப்போ முடிவு செஞ்சுருக்காங்க. யார் கூட சேர்ந்து? எல்காட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை கூட சேர்ந்து இந்த திட்டத்தை பள்ளி கல்வித்துறை செயல்படுத்துகிறாங்க. அதன்படி எல்காட் நிறுவனத்தினர் ஆதார் நிறுவனத்தில் பயிற்சி பெற்று வந்துட்டு இருக்காங்க. இவங்க மூலமா பள்ளிகளில் ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்படுகிறது. அதுக்காக 770 ஆதார் பதிவு கருவிகள் பயன்படுத்த உள்ளன. இந்த எல்காட் அமைப்பினர் என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களே ஒரு குழுவா பிரிஞ்சு ஒவ்வொரு பள்ளியா நேரடியாக சென்று ஆதார் பதிவு முகாம்கள் பள்ளித்துறையின் மூலமாக நடத்தப்பட்டு அந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் ஆதார் பதிவு செய்யப்பட உள்ளது. முக்கியமா பள்ளி கல்வித்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த ஆதார் பதிவுக்கு மாணவர்கள் கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டியதில்லை. முழுக்க மாணவர்களுக்கு இது இலவசமாக செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வரையில் அனைவருக்கும் ஆதார் அட்டையை எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10லிருந்து 20 ஆதார் பதிவு கருவிகளை பயன்படுத்த உத்தேசிச்சிருக்காங்க. இந்த ஆதார் முகாம்கள் ஒவ்வொரு பள்ளியாக சென்று முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டும் இருக்கு. தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. உங்க வீட்டில் இந்த வயதுக்குட்பட்டவங்க பள்ளி மாணவர்கள் யாராவது இன்னும் ஆதார் கார்டு இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஆதார் கார்டில் ஏதாவது பிழைகள் இருந்தாலோ இந்த திட்டத்தை பயன்படுத்தி பலன் பெறுமாறு அரசு நம்மை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பர்களே. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் சொந்தங்களுக்கு பகிருங்கள். அவர்களுக்கும் இந்த செய்தி உதவியா இருக்கும். நன்றி.